பிரதர் ஜோஷுவா அவர்கள் கொஞ்ச நேரம் நல்ல நம்மள ஆராதனைக்குள்ள நடத்துவாங்க. நல்ல ஒரு தேவதாசர், நல்ல ஜெபிக்கிற மனிதர். அவங்க திருச்சபைக்கெல்லாம் போய் நான் சும்மா ஒரு பாட்டு பாடும்போதே அவ்வளவு பிரசனம் தாளாட்டுகிறத நான் உணர்ந்த அநேக நாட்கள் உண்டு. நான் அந்த இடத்தெல்லாம் சில இடத்துல உண்மையாலுமே தேவ பிரசனம் என்றைக்குமே குறையாம இருக்கும். பல நேரம் அவர் தனியாக உட்காந்து இந்த கீபோர்டை வாசித்து ஜெபிக்கக்கூடிய தேவ மனுஷன் நம்மளை கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளே நடத்துவாங்க. எல்லாரும் நம்மளை மறந்து தெய்வத்தை நினைத்து தெய்வ பயத்தோட யாரையும் பார்க்காம கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற ஒரு தருணத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை நினைச்சு எல்லாரும் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி தெய்வ மனிதனை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் அவருடைய பிரசனத்திற்குள்ளே போய் அதற்கு பிறகு நாம் உற்சாகத்தோடு தேவனை ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. அந்த நாமத்தை சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே எழுந்து நட. ஷாக்கா பதலபோ ஷேகதல ராக்கா பதலபா ஷீகதல ராக்கா பதலபா. இயேசுவின் நாமத்தினாலே அது நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆகும். ஷேகா பதலபா ராக்கா தலபா. சொல்லுங்க ஜீசஸ், ஜீசஸ். நசரேயனாகிய இயேசுவின் நாமம். ராக்கா பதலபோ ஷேகதல ராக்கா தலபா. எல்லா முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும். இயேசுவுக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். மந்திரங்கங்கள் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும். அந்தகார கிரியைகள் இயேசுவுக்கு முன்பாக மண்டிடும். தாகோன்கள் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக விழுந்து போகும். சாபங்கள் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக விழுந்து போகும். ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இயேசுவே, உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகனோ. அல்லேலூயா. உங்க நாமம் உயரனோ, இன்றும் மேன்மை அடையனோ. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரனோ, இன்றும் மேன்மை அடையனோ. பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை ஆமென் சொல்லுவோம். சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். இயேசுவா அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நம்ம மட்டும் பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். நம்ம சத்தத்தை மட்டும் உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கடைசியா இயேசுவே இயேசுவே ரகபதலவோ உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஷகபதலர உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. அந்த நாமத்தை எல்லாம் சொல்லுவோம். ஜீசஸ். இயேசு என்ற அந்த நாமம் வல்லமை உடைய நாமம். அந்த நாமமே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற அந்த நாமம். ஷகபதல ராக்கதலபா. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலை. ஒரு போர் சேவகன் இயேசு கிட்ட வந்து அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என்னுடைய வேலைக்காரன் வந்து பலவீனமாக இருக்கான். அவன் ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான். நான் சொன்னேன்னா, நான் போன்னு சொன்னால் போகிறதுக்கும், நான் வான்னு சொன்னால் வர்றதுக்கும் எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. நான் போன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? போவான். நான் வான்னு சொன்னால் வருவான். எனக்குன்னு வந்து என்னோட பேருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ரோம போர் சேவகன் அப்படின்னா நான் சொல்கிற வார்த்தைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக சொல்லுவான் அந்த ரோம போர் சேவகன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் இருக்குது. ஆனால் இவன் வந்து இப்போ வியாதி படுக்கையில் இருக்கான். நான் போன்னு சொன்னால் போகிறதுக்கு அவன் வந்து போர் சேவகன் வேணால் போவான். ஆனால் இந்த வியாதி என்ன பண்ணாது? போகாது. யார் சொன்ன அந்த வியாதி போகும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன என்ன பண்ணும் இல்லையா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய பெயர்களையும் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்த முடியாது இல்லையா? ஆனால் எல்லாருடைய பெயரையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியினாலும் ஒரே பெயர் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியும்னா அது இயேசுனுடைய பெயர். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் வந்து
இயேசு யார் பேரை வேணா சொல்லலாம், யார் பேரை வேணா சொல்லலாம். ஆனால் நம்முடைய சாபத்திலிருந்தோ, நம்முடைய பாவத்திலிருந்தோ, இல்லை அந்தகார கிரியைகளிலிருந்தோ நம்முடைய கிராமத்தை வந்து யாருமே காப்பாற்ற போகிறது கிடையாது. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய பெயரை சொன்னாலும் நம்முடைய கிராமத்தையோ நம்முடைய வாழ்க்கையோ யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு பெயர் அந்தகார கிரியையிலிருந்து விடுதலை தர முடியுமானால் அந்த பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அல்லேலூயா, ஜீசஸ். அல்லேலூயா. அவருடைய நாமம் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? விடுதலை தர முடியும். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு, இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஃபாதரோட பாட்டு ரொம்ப அழகாக ஃபாதர் வந்து இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. மேபி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து என் கூட கற்றுக்கிட்டு நீங்கள் பாடணும் அப்படின்னு விரும்புகிறேன். இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் ஃபாதர். பாடுறேன் நான். இந்த வரிகள் எப்படி தான் வரும்? இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் என்ன நடக்குங்க? சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு இந்த வரியிலேயே வந்து இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்ன தெரியுமா? லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்று அழைத்தான், 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன அப்படின்னு எழுதியிருப்பார் ஃபாதர். என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன, 6000 பிசாசுகளுக்கு 6000 தடவை இயேசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தடவை இயேசு சொன்னாலும் என்ன ஆச்சு? 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தது. அல்லேலூயா. நான் பாடுறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ரொம்ப அழகான பாட்டு நீங்கள் நல்லா பாடி ஆவியில் நிரம்பி அந்த ஜீசஸோட பேரை சொல்லி நாம் வந்து அந்த பாட்டை பாடுவோம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள் அடியோடு. நீங்க சொல்லுங்க. லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள் அடியோடு. அந்த நாமத்தை சொல்லுவோம். ஏசையா, 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 ஏசையா. ஆமென். ஏசையா, ஏசையா, ஜீசஸ், ஏசையா. இயேசு என்னும் நாமோ, இயேசு என்னும் நாமோ என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம். நீங்க சொல்லுங்க. இயேசு என்னும் நாமோ என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம். இப்ப சொல்லுவோம். ஏசையா, ஏசையா, ஜீசஸ், ஏசையா, ஏசையா. ஆமென். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். லேகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள். அதற்கு காரணம் ஏசையா. ஷகதல ராகபதலபா, ஷேகதல ராகபதலபா. இந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஏசையா, ராகபதலபா, ஷேகபதல ராகதலபா. ஜீசஸ், ஏசையா, ஏசையா.
ஏசையா ஏசையா ஏசையா. பாடுவோம். பத்திமேயு கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். பத்திமேயு கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்தான், இயேசுவை பின்தொடர்ந்தான். பார்வை அடைந்தான். பாடுவோம். பத்திமேயு கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். பத்திமேயு கூப்பிட்டான், இயேசுவே. அதனுடைய முடிவு பார்வை அடைந்தான், இயேசுவை பின்தொடர்ந்தான். பார்வை சொல்லுங்க. அதற்கு காரணம் ஏசையா ஏசையா. ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவே ஏசையா ஏசப்பா ஏசையா ஏசையா ஏசையா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஏசையா ஏசையா. ஆமென் ஏசையா. இந்த நாமத்தை நாம பாடும்போது ஒரு சாதாரணமான ஒரு பெயரை சொல்லுகிறதை போல அல்ல. இந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில யாருமே கிரியை செய்ய முடியாத பகுதிகளிலே இந்த நாமத்தில் கிரியை செய்ய முடியும். வான மண்டலத்திலே யாருடைய பெயருமே கிரியை செய்ய முடியாது. ஆனா வான மண்டலமே பயப்படுகிற ஒரே ஒரு பெயர் ஜீசஸோட பெயர். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் 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 சொல்லுங்க. ஜீசஸ் ஷாகா பாபா தல ரக்கதலபா ஷேகா பாபா பதல ரகபதலபா ஷாக்கதல ரக்கபதலபோ ஷேகா தல ரகபதலபா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆமென். உண்மையா இந்த நாமத்தை நாம சொல்லும்போது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியில் ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாட்டெல்லாம் பாடணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கூட நாங்கள் ஆராதிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லி தான் அங்கேயே ஆராதித்தோம். நான் எப்போ அண்ணன் இந்த மாதிரி திரும்ப ஒரு ஜபம் மரக்காணத்தில் பண்ணுறோன்னு சொன்னாரோ அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும், 20-30 நாள் இருக்கும். அன்னிலேருந்து மனசில் ஓடின பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு நாமத்தை பற்றி பாடணும் அப்படின்னே ஓடிட்டு இருக்கு. இயேசு நாமத்தை பற்றி. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த இயேசு நாமத்தை பற்றி நம்ம பாடும்போது இந்த விழுப்புரத்தில் எப்படிப்பட்ட அந்தகார ஆவி வேணா இருக்கலாம், ஜீசஸ்க்கு முன்னாடி எதுவுமே ஒன்றும் கிடையாது, எல்லாமே விழுந்து போயிடும் பாருங்க. அல்லேலூயா. அதனால தான் நாம் பாடுறோம், அதனால தான் நாம் அவரை பார்த்து சொல்கிறோம் ஏசையா ஏசையான்னு நாம் கூப்பிடும்போது அது நம்முடைய வாயில இருந்தால் இல்லையா, வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசிக்கிறான்னு வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ ஜீசஸ் பார்த்தீங்கன்னா வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, இருதயத்தில் நாம் அதை விசுவாசிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், ஒரு பெரிய ஒரு கிரியை நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் இயேசுன்னு பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து அதை காட்டுவார். ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் என்ன செய்கிறாருன்றதை கர்த்தர் சில பேருக்கு ஒரு தரிசனமாக காட்டுவார். ஆனால் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நாம் அவருடைய பேரை சொல்லி தான் ஆராதிக்க போகிறோம். ஜீசஸ் தான், ஜீசஸ் தான். இங்கே நாம் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்ல சொல்ல அந்தகார கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய சரீரத்திலேயோ இந்த பகுதியிலேயோ கிரியை செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாமே அழிந்து போகும். ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லை, பாட்டின் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குன்னு இந்த பெயர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜீசஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஜீசஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இயேசுவின் மேலே நம்பிக்கை இருக்கு, ஜீசஸ் மேலே நம்பிக்கை இருக்கு. ஜீசஸ் ஜீசஸ் ஷக்கபதல
பின்னாடியே சொல்லுங்க. ஏசையா 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 ஏசை. நம்ம மட்டும் பாடலாமா? ஏசையா 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 ஏசை. சொல்லுங்க. ஏசு என்னும் நாமோ, ஏசு என்னும் நாமோ என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏசு என்னும் நாமோ என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம். இப்போ 2 கைகளை உயர்த்தி ஏசையா ஏசை. ஷகபபதல ரக்கதலப ஷேகதல ரக்கபபதலபோ ஷிகதல ரக்கபதலப ரக்கதலபோ ஷேகபபதல ரகபபதலப. ஏசையா சொல்லுங்க. அத சொல்ல சொல்ல ஏசையா வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஜீசஸ் உடைய பெயர்னால வெளியேறி போகட்டும். ஏசையா ஏசையா. அந்தகார கிரியைகள் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் வெளியேறி போ. சாபத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போ. ஷகபபதலபோ ஷேகதல ரக்கதலப ஷகபபதலபோ ஷேகதலப. ஏசையா ஏசையா ஏசையா. இப்ப சொல்லுங்க. லேகியோன் கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். லேகியோன் கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள். அதை சொல்லுவோமா? திரும்ப சொல்லுவோம். 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. 6000 அடியோடு. அதற்கு காரணம் ஏசையா ஏசையா ஏசையா. ஷகபபதலபோ ஏசையா 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 ஏசை. கடைசியாக சொல்லுவோம். ஏசையா 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 ஏசை. ஏசையா 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 ஏசையா. நல்ல கைகளை தட்டி ஜீசஸ்க்கு மகிமை, ஜீசஸ்க்கு மகிமை. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறே ஒரு நாமமே இல்லை. அவருடைய நாமமே வல்லமையான நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே வல்லமை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே
அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று அவர் நாமம் சேகதலபா. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள். சொல்லுங்க, அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை வேறு நாமம். அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் பேய்களோடும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள். ஆமென். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. இயேசுவே. அவர் நாமத்தில் அற்புதம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நம் காரியம் வேறு நாமம். அவர் நாமம் கதலவா கதலவோ. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் அற்புதம். நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் அதை சொல்லும். அவர் நாமத்தில் ஆமென் நடக்கட்டும். ஆண்டவரே, நன்மையாக மாற்றுகிறவர். ஓ அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். சொல்லுங்க, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும்
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு. கடைசியாக சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு. இயேசு இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஷகபதலபா ஷேகதலரா கதலபா ஷகதலரா கபதலபா. அவருடைய நாமத்திலே அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாக மாறும். தேங்க்யூ அப்பா. இந்த பாட்டிலே நாம பாடுற மாதிரி அவருடைய நாமத்தினாலே நமக்கு அற்புதம். தீமையாக மாறின காரியத்தை கூட நன்மையாக மாற்றுகிற ஒரே ஒரு பெயர் அவர் ஜீசஸ். ஹல்லேலூயா. அடுத்த லைன் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு. சில இடத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போனால் இவங்க பேர் சொல்லு, காரியம் என்ன பண்ணுறோம் நடந்துடும் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த காலேஜுக்கு போனால் சீட்டு கிடைக்கணுமா, அவங்க பேர் சொல்லு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுனுடைய நாமம் ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல வேலை செய்கிறதில்ல. நம்முடைய காரியம் எந்த இடத்துல வாய்க்கணும்னாலும் அவருடைய நாமமே நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய நாமத்தினாலே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு முறை ஒரு பாஸ்டர் வந்து நம்ம சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்காக, ஆஸ்திரேலியா போனால் விசா வேணும் பார்த்தீங்களா? விசா எடுக்கிறதுக்கு எங்கே போனோம்? டெல்லிக்கு போனோம். அந்த காலத்துலனா டெல்லிக்கு போயிட்டு விசா எடுக்க போனார். ஆனால் விசா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஆனால் நம்ம பாஸ்டருக்கு வந்து கர்த்தர் என்ன பேசிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 1 மாதத்தில் நீ எங்கே இருக்கணும்? ஆஸ்திரேலியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருடைய இருதயத்தில் வந்து பேசிட்டார். இப்போ இவர் போயிட்டு 6 மாதம் விசாக்கு எப்போ போய் நிற்கிறார்? 1 மாதம் கூட ஆகலை. போயிட்டு விசா அப்ளை பண்ணிட்டு டெல்லியில் போய் நின்றுட்டுருக்காரு. இப்போ டெல்லியில் எங்கே நிற்கிறாருன்னா, கவர்மெண்ட்டில். சர்ச்சில் போய் நம்ம போய் நின்னா சேர்த்துப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு டெல்லியில் நின்றுட்டு எனக்கு விசா வேணும்னு கேட்குறாரு. அவங்க எப்பப்போ அப்ளை பண்ண? இப்போ தான் ஒரு 30 நாள் ஆச்சு அப்படின்றாரு. 30 நாளுக்கெல்லாம் நடக்காதுப்பா, 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். இவர் வந்து விடவே இல்லை. இவர் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஏங்க நான் வந்து படிக்கிறதுக்காக போகிறேங்க, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் என்கிட்ட பேசினார், ஊழியத்துக்கு நான் போனேன் ஆஸ்திரேலியாவுக்கு, எனக்கு விசா தாங்கன்றாரு. இதெல்லாம் சொன்னால் டெல்லியில் ஏற்றுப்பாங்களா? ஆனால் முடிவு என்ன தெரியுமா? அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது விசாவோடு வந்தார் அவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கென்று டெல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எங்கே அட்மிஷன் கிடைக்கணுமா இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எந்த இடத்துல காரியம் வாய்க்கணும்னாலும் அவருடைய நாமம் போதுமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாமத்தை வந்து வாயில் சொன்னால் வந்து வேலை நடக்காது. இந்த நாமத்தை மனசுலேருந்து சொன்னால் வேலை நடக்கும் இல்லையா? இந்த நாமத்தை மனசுலேருந்து இல்லையா? எத்தனையோ பேர் வந்து இயேசுனுடைய வஸ்திரத்தை வந்து ஒராசிட்டு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண்ணுடைய தொடுதல் வந்து அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒன்று இல்லையா? இயேசுவே வந்து சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் உங்களை ஒராசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னென்னா யாரோ என்னை தொட்டுட்டாங்க, வல்லமை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? 100 பேர் இயேசுவை தொடுறதுக்கும் ஒரே ஒரு ஆள் மனசில் விசுவாசத்தோட இயேசுவை தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நான் நினைக்கிறேன், இன்றைக்கி மட்டும் மனசில் விசுவாசத்தோடு இயேசுனுடைய பேர் மேலே நம்பிக்கை வச்சு என் வீட்டுக்கு, இந்த விழுப்புரத்துக்கு, இந்த இந்தியாவுக்கு இயேசுனுடைய நாமத்தினால விடுதலைன்னு மனசில் விசுவாசம் வச்சு வஸ்திரத்தை தொட்டோன்னா எப்படி போவோம்? நம்ம சுகமடைந்து பலனடைந்து எதற்காக இயேசுவை சந்திக்க வேண்டும் அப்படின்னு வந்தோமோ அது இயேசு நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாம் கண்களை மூடி இந்த வரிகளை மட்டும் திரும்ப பாடிட்டு நாம் அப்படியே முடிக்க போகிறோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு
விசுவாசத்தோடு பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமத்தில் அற்புதம், நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். சொல்லுங்க, நம் காரியம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்கிறது இயேசுவுடைய நாமம். நம் காரியம் வாய்ப்பதற்கு ஆமென். வேறே அல்ல, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் காரியம் வாய்ப்பதற்கு, என் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறே நாமம் எனக்கில்லை. இப்ப கைகளை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. சொல்லு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லையே. அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல வலது காயத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க உங்க நாமத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு கொண்டதை விட இன்னைக்கு எங்க அப்பாவுடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே. எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மரக்கான தாலுக்கா இயேசுவுக்கு சொந்தமாக கேட்கிறோம். இந்த மரக்கான தாலுக்கால இருக்கிற சபைகள் நிரம்பி வழியே கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விழுப்புரம் மாவட்டம் இயேசுவுக்கு சொந்தமாக கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இந்திய தேசம் அவருக்கு சொந்தமாக கேட்கிறோம். என்னைக்கேலும் அப்போது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன்னு சொன்னீரே. Thank you, Jesus. 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 Thank you, அப்பா. Jesus. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வேலை மட்டில் உங்களை ஆராதிக்க உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து மீதமுள்ள காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர்.